எந்த செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அத கேக்குறதுக்கு நீ யாரு? அட்வொகேட் துர்கா. அட்வொகேட்னா சொல்லணுமா? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ ஊருக்குள்ள வந்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள செட்டுப்பா. மைண்ட் யூர் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல பேசினா நாங்க பயந்துருவோமா? போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மரியாதை கொடு. ரிலீஸ் பண்ண. பாருடா, இந்த ஊருக்கே நல்ல ஒரு நியாயம் கேட்க வந்துட்டாரு. நீ சொன்னதும் நான் விடணுமா? ஏண்டா டேய், அழகான பொண்ணுன்னதும் அவளுக்கு பறிஞ்சு பேச வந்துட்டியா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இவனை நீ கட்டிக்க போறியா இல்ல வச்சுக்க போறியா? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் சார், திருநட்டும் அவனை ரிலீஸ் பண்ண. எஸ் சார். பொண்ணுன்னா உனக்கு நாக்கு ரொம்ப நீளுதில்ல? உங்க அம்மாவியான நல்ல கண்ணோட்டத்துல பாப்பியா? சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா? யாரு? அதான் அன்னைக்கு தேர் திருவிழால உன்னை பார்த்து முறைச்சானே. நீ கூட மார்க்கெட்ல பார்த்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிய. பழக்கம்லாம் எதுவும் இல்ல. ஊர்க்காரங்க எல்லாம் ஊர்க்காத்தான்னு சொல்றாங்க இல்லையா, அதான் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். இல்ல, போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணதும் உடனே ஸ்டேஷனுக்கு போய் அவனை விட சொல்லி கேட்டியே, அதான் கேட்டேன். கண் முன்னாடி ஒரு நிரபராதிக்கு அநியாயம் நடக்கும் போது பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அவன் நிரபராதின்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊரு அவன் பின்னாடி இருக்கும் போது நமக்கு தெரியாதா? அவன் முகத்தை பார்த்தா எந்த கொடிய செயலை செய்யறதுக்கு தயங்க மாட்டான்னு எனக்கு தோணுது. ஒருத்தரோட முகத்தை பார்த்ததும் அவங்கள பத்தி தவறா பேசுறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி சாதுவான முகத்தை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத குற்றங்களை செய்யற ஆசாமிகளை என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். That's enough. ஜனங்களோட ஆதரவு பெற இந்த மாதிரி ஆளுங்களை நடு ரோட்ல வச்சு கல்லால அடிச்சு சாகடிக்கணும். Stop it. அவர் யாருன்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். That is what I want. ஆமா, அன்னைக்கு அவன் அந்த குழந்தைக்கு பேரு வைக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவனை திட்டினா உனக்கு வலிக்குதான டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சொல்லு, காலேஜ் டேஸ்ல லவ்வா? டீப்பா லவ் பண்ணி நீங்க சேர முடியாம போச்சா? இல்ல பாதியிலே உன்னை கைய கழுவிட்ட வேற ஒருத்தி கூட போயிட்டானா? Enough is enough. ஆமா, அவர் என் மூச்சு, அவர் என் உயிர். There you are. இப்போ அதே உயிர் அதே மூச்சு. யார் தெரியுமா? எங்க டிபார்ட்மெண்ட் இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கிற the most wanted notorious criminal, நரசிம்மா. Narasimha, age 28, education, appeared for IAS, crime, 6 murders, including 5 policemen. சொல், அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? Soldiers, about turn. ஏய், நீ என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும். அத நான் பார்க்கணும்ல. நான் அவளோட அப்பா ஐயா. நான் எப்ப இல்லன்னு சொன்னேன்? என் முன்னாடி பண்றது தப்பு. நான் இப்படி பண்றப்ப நீங்க பாக்குறது அதை விட தப்பு. என்ன நடக்குது இங்க? சீதா, அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன செஞ்சா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க சொல்லுங்க.
அது சொல்ற விஷயம் இல்ல. இப்ப கம்ப்ளைண்ட் பண்றதுல என்ன பிரயோஜனம்? அவன் பாழாகத்துக்கு காரணமே நீதான். அண்ணா, அவன் மூஞ்சிய பாரு. IAS எக்ஸாம் எழுதினவன் மாதிரியா இருக்கான்? எப்ப பார்த்தாலும் உன் கூட சேர்ந்துகிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ராத்திரி வேளையில திருட மாதிரி வீட்டுக்குள்ள வரான். கதகளி கடை எங்க அப்பனுக்கு இருந்தது, எனக்கு வந்தது, இப்ப இவனுக்கு வந்திருக்கு. அதை விட்டுட்டு மேஜிக்னு அலைகிறான் பாரு. அதுக்கு வேணா இவனை திட்டு. என்ன மாமா, தாத்தா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு பொறாமையா? இவ்ளோ தூரத்துல இருந்து வந்திருக்கல, என்ன வெளியில கூட்டிட்டு போக மாட்டியா? Why not? It's party time. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? கொஞ்சம் கொஞ்சம் திரும்புங்க. திரும்புங்க. கண்ணை மூடிக்கங்க பசங்களா. அவ்வளவுதானா பாட்டி? எல்லாத்தையும் பாழாக்கிட்டாங்கப்பா. உங்க கணத்தை காட்டுங்க. இப்ப நீங்க பாட்டி ஆரம்பிக்கலாம். சார், உங்கள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது எனக்கு என்னமோ சரியா படல சார். நாராயணா, குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்புல இருக்கிற பிள்ளைங்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே வருதுன்னு எதையும் கவனிக்காம விட்டுருவாங்களா? இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லன்னா பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன். பேசும்போது எச்சில் பட்டாலே காசு வாங்குற ஆளு நானு. அதுல என் கூட படுத்துட்டு போனா நான் சும்மா விட்டுவேனா? காசை கொடுறா. ஓஹோ, என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்னைக்காவது மனசு மாறிடுச்சா? சேத்துல நீந்துறது எருமைங்க தான், மனுஷங்க இல்ல. புடவை ஜருகைய பார்த்ததும் தடவர நிறைய ஆம்பளைங்களை நான் பார்த்துட்டேன். ஆனா உங்களை மட்டும் என் பக்கம் எடுக்க முடியல. அழகுங்கிற இனிப்ப கடவுள் முன்னாடி வச்சா பிரசாதம் ஆகாது. அதையே மார்க்கெட்ல வச்சா ஈக்கள் மொய்க்கும். சந்தையில ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. என் உடம்ப தொட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என் மனசை தொட்டது நீங்க ஒருத்தர் தான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னா நான் பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். இன்ஸ்பெக்டர், என்ன அங்கே நின்னுட்டீங்க? அடடா, நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா சாரு பேச மாட்டாரு. போங்க போங்க போங்க. என்ன சீனியர் ஆபீசர் முன்னாடி சல்யூட் அடிக்க மறந்துட்டீங்களா? நான் சல்யூட் அடிக்கிறது யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ உங்க உடம்பு மேல யூனிஃபார்மும் இல்ல, நீங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு சல்யூட் அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா தண்ணி இல்லாத இடத்துல குழி தோண்ட வேண்டி இருக்கும். என்ன புரிஞ்சுதா? இஷ்டம் இல்லாம இந்த இடத்துக்கு வரதை விட கஷ்டமான அந்த இடம் எவ்வளவு மேல். உனக்கு டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் இருக்குன்னு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. சப்போர்ட்டை நான் உருவாக்கல, சம்பாதிச்சிருக்கேன். நாகப்பனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபைல்ல உங்க சிக்னேச்சர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இன்னில இருந்து உன் கழுத்துக்கு நேர கத்தி இருக்குன்னு நினைச்சுக்க. வேலையில கொஞ்சம் அப்படி இப்படி சாஞ்சா கூட. நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே சாகடிக்கிற கத்தி என் கழுத்துக்கு நேரதான் இருக்கு. அது துரு புடிச்சு கூர்ம மழுங்குமே தவிர தப்பு பண்ணி என்னோட கழுத்துக்கு வரவிட மாட்டேன். வர நீங்க இவ்ளோ பெரிய ஆபீசரா இருந்தோம் இந்த ஆளை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா? முடியும். அதுக்கு அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணான். இல்லன்னா தப்பு பண்ண வைக்கணும். நான் காளிங்க. மூச்சு விட்டா விஷம், சுருட்னா சாவாழி. Adults only.
ஐயோ நீயா? நான் யாரோ ஆம்பளை வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். ஓ என் ஆண்மைக்கே சவாலா? இரு, எனக்கும் டைம் வரும். பிரசாதம் எடுத்துக்கோ. ஓட்டி விடு. ம். ஆ. ஆ. ம். இத போட்டு விடு. என்ன நீ? நான் என்ன உன் வீட்டுக்காரனா? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஆக போற. கட்டி விடுறா. ஆமா, எப்ப என்ன பொண்ணு பார்க்க வர போற? என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படியா? இதே விஷயத்த கண்ணால கண்ணடிச்சு சொல்ல பாக்கலாம். பேச வேண்டாம், முத்தம் கொடுக்கணும்னு தோணுதா? எனக்கு தோணுது. நான் பார்க்கல, நான் பார்க்கல, நான் பார்க்கல, நான் பார்க்கல. காரியத்தையே கெடுத்துட்டீங்களே. எதுக்கு? பாக்கலையா? இல்ல. பாக்குறீங்களா? காமி. இதையா காமிக்கிறேன்னு சொன்னேன். ஐயோ, நான் அவன் அப்பன்டா. ஐய, எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டேன். உனக்கே டவுட்டா? ஆமா, எப்ப பாரு நாங்க இருக்கிற இடத்துக்கு நீங்களும் ஏன் வரீங்க? ஹலோ, வந்த வழியே திருப்பி போனா நல்லது. இல்லனா குடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் போயிடுறேன்பா. வெளியே வரும்போது இத தொடச்சிட்டு வா. ஐயோ, என்ன அநியாயம் பண்றாங்கப்பா. நரசிம்மா, நான் நாளைக்கு டெல்லிக்கு திரும்பி போறேன். இதான் வேண்டாங்கிறது. இந்த ஊர்ல லாயரே இல்லைங்கிற மாதிரி டெல்லியில போய் ஜூனியரா வேலை பாக்குற. இப்படி 3 நாள் லீவ்ல வரதா வந்திருக்கவே வேண்டாம். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் புரியுது. ஐ எம் ரியலி சாரி. இப்பவே லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் பெர்மனண்டா திரும்பி வந்துடுறேன். சரி, ப்ளீஸ் சரி. ஏய், உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு Constable, Yes, sir. block that Okay, road sir. on this Okay, side. sir. Hey, 204. இங்க வா என் கூட. பாப்பா, உன் வீடு எங்கம்மா? அண்ணா நகர். ஓ, வா நான் டிராப் பண்றேன். சார், எங்க சார் புறப்பட்டீங்க? சிங்காரத்தோப்பு ஏரியாவை செக் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன் சார். இங்க இவ்வளவு கரெக்டா நடந்துட்டு இருக்கும்போது அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அங்க நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க இங்கே இருங்க. ஓகே சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன பொண்ணு என் வண்டியில இருக்கா. பாவம், இந்த கலாட்டால சிக்கிக்கிட்டா. அவளை அண்ணா நகர்ல டிராப் பண்ணிடுங்க சார். சாரி, அனுப்புங்க. தேங்க்யூ சார். வாமா, வா. உட்காருங்க சார். அலர்ட்டா இருங்க. யாரு கலாட்டா பண்ணாலும் அவங்கள வேன்ல. Okay, sir. அண்ட் ஏய் நில்ல. சிட்டில கர்ஃபியூ இருக்குன்னு உனக்கு தெரியாது? எங்க கிளம்பிட்டீங்க? அது துர்கா டெல்லி கிளம்பிட்டா. டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே இல்ல. ஸ்டேஷன்ல டிராப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன்ப்பா. இன்னைக்குன்னு பார்த்தாமா நீ கிளம்பணும். சரி சரி, போயிட்டு வாங்க. வரேன் மாமா. ஜாக்கிரதையா போமா. போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். வரேன்ப்பா. பாய். அதுக்கப்புறம் நரசிம்மனை பார்த்தது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான். இதுக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. Hello. நான் intelligent officer Manoj here. Okay, I am fine. Listen, I need a favor. File number 2046. பேரு நரசிம்மா. I want his full details. எனக்கு இமெயில் பண்ணுங்க. Thank you. அவரு கொலை பண்ணக்கூடிய ஆள் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலங்கிற. அவரு கொலை பண்ணக்கூடிய ஆளும் இல்லைங்கிற. ரெண்டுல எதுதான் உண்மை? அவன் மேல சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரு கொலை குற்றம் இல்ல, 6 minded.